பிரயோஜனமாயிருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்றார். பிரயோஜனமானவர்களை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்கிறார். I am the God who lead you through. நீ நடத்தும் தேவன் பிரயோஜனமாய்தான் செய்வேன் என்று நம்பு என்கிறார். எது வீணாய் உன் காரியங்களில் அனுமதிப்பதில்லை. வீணாய் எதையும் நான் உன்னை செய் என்று சொல்வதில்லை. வீணாய் இதை செய் என்று சொல்லி உன்னை கட்டாயப்படுத்துகிறவனாக நான் இல்லை. பிரயோஜனம் தான் ஐயா, உனக்கு இது நன்மையாக தான் இருக்கும், இது நல்லதாக தான் இருக்கிறோம் என்று தேவன் தம் ஜனத்தில் வலியுறுத்தி சொன்னாலும் கூட அநேக வேளையில் அவர்கள் இது வீணும் விருதா என்கிறார்கள். இது விருதாவான காரியம் என்று அவர்கள் தள்ளி போடுகிறார்கள். ஆண்டவர் சொல்வது பிரயோஜனமாயதாக இருக்கும். அந்த நாளுக்கு சில வேளை நமக்கு புரியாததாக காணப்படும். அந்த நாளில் நமக்கு அது வீணாய் கூட தோன்றும். என்னை அவர் சொல்கிறார், நான் அவரை தேடி வந்தால் என்னை நோக்கி அவர் சொல்லும் வார்த்தை எனக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்கும் என்று மனிதன் யோசிக்கின்றான், செயலாற்ற தயங்குகிறான். ஆனால் செயல்படுத்தினவர்கள் நன்மை பெற்றார்கள். இந்த காலை வேளையில் God teach you the profitable thing. உங்கள் தேவன், நம் தேவன் பிரயோஜனமானதை தான் நமக்கு சொல்வார். நம்முடைய புத்தி அது கேட்டவில்லை என்றால், நம்முடைய மனம் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அது நம்முடைய பிரயோஜனத்துக்காக சொல்லும் கர்த்தர். அன்று நாகமான் நினைக்கிறார், எங்கள் ஊரில் ஆப்னா பார்ப்பார் என்ற நதியை காட்டிலும் யோர்தான் சிரேஷ்டமோ என்னையா சொல்கிறார். அவன் வந்து என் தலைமையில் கையை வைத்து என் சரீரத்தில் இருக்கிற அவைகளில் தடவி சொஸ்தமாக என்று சொல்வான் என்று நினைத்தால் யோர்தானில் போய் முழுகு என்று சொல்கிறானே என்கிறார். அப்பிரோஜனமான ஆலோசனை என்றான். இவைகள் வீணாக இருக்கிறது என்று நினைத்தார். அவனோடு வந்த வேலைக்காட்கள் சொல்கிறார்கள், ஐயா பெரிதாய் சொல்லியிருந்தால் நீ செய்வீர் அல்லவோ, இது செய்துதான் பார்ப்போம் ஐயா, வாங்க என்றார்கள். அவன் இறங்கினான் என்று வேதம் சொல்கிறது. இறங்கினான். ஆண்டவர் சொல்வதற்கான ஆலோசனைக்கு இறங்கி வந்து செயலாற்றுங்கள் என்கிற உங்கள் மனது வேண்டாம் என்கட்டும், உங்கள் புத்தி இது பயன்படாது என்று சொல்லட்டும், எதுவாக இருக்கட்டும், ஜஸ்ட் கம் டவுன் அண்ட் டூ தட். இறங்கி வந்து செய்யுங்கள், நன்மை பெறுவீர்கள், பிரயோஜனமாகும், உங்கள் வாழ்வு நலமாகும். தேவ பிள்ளைகளை, தேவ குடும்பங்களை, இந்த காலையில் அநேகங்களை நான் சொல்ல நான் சமயம் எடுக்கவில்லை. ஒரு 4 காரியங்களை உங்களோடு நான் சொல்லி வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். இந்த நாளில் 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வாக்கியத்தில் பவுல் தீமோத்தேயுவோடு சொல்கிறான் பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. யார் என்றால் உலகத்தான் அல்ல, தேவனுடைய மனுஷன், மேன் ஆஃப் காட் தேறிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாசிப்போம். எந்த நற்கிரியை செய்ய அவன் தகுதியுள்ளவனாகும்படிக்கு உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதி படிப்பதற்கும் பிரயோஜனம். தேவ வசனம் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம். வேதம் அதை தான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லும் ஒரு காரியம், தேவனுடைய மனுஷன் தேறினனாகும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளனாக்கும்படிக்கு அவர்கள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்த்துதலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனமானது. It is profitable for man of God. தேவ பிள்ளைகளே, தேவஜனமே, தேவ மனுஷனை தேற்றி நிறுத்த வேண்டும் என்ற அவருடைய விருப்பம். சோர்ந்து போகிறார், தளர்ந்து போகிறார், என்ன செய்வோம் என்று திகைத்து நிற்கிறார்கள். பிரயோஜனமற்றதை நம்முடைய வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறோமோ என்று தயங்கி இருக்கிற எல்லா சூழ்நிலையில் கர்த்தர் பிரயோஜனமானதை நமக்கு போதிக்கிற தேவன். உலகம் ஏராளங்களை அப்பிரயோஜனமானதை நம்முடைய வாழ்வில் திணித்து கொண்டிருக்கிறது. நல்லது என்று சொல்லி ஏமாற்றிவிட்டது. எப்பொழுது மனிதன் விழித்தெழும்பி மீண்டும் விவசாயத்துக்கு திரும்புறது மாத்திரமல்ல, என்னது இயற்கைக்கு சார்வோம் என்று இயற்கைக்கு திரும்பி வருகிறார். நல்லதுதான்,
தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயற்கையாய் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அதை விட்டு மனிதன் ஓடுகிறார். நான் ஒரு பேஸ்ட் வாங்கலாம் என்று போனேன். வெறும் கரித்தூளில் செய்தது 400 ரூபான்றான். அன்றைக்கு அடுப்பு கரியில் தேய்ச்சிருந்தா பல்லு போயிடணும் வந்தால் இன்றைக்கு மீண்டும் அடுப்பு கரியை போஸ்ட் ஆக்கி அது 400 ரூபாய் என்று விற்கிறார். இதுதான் அனுபவமாக இருக்கிறது. என்னையா பார்த்தா அடுப்பு கறி டூத் பேஸ்ட் போட்டிருக்கிறான், அதுக்கு என்ன பேர் என்றால் 400 ரூபான்றா. வெறும் இலவசமாக கிடைச்ச அந்த அடுப்பு கறியை நாங்கள் அழகாக தேய்த்து கொண்டிருந்த காலம் போய் அதை பேஸ்ட் ஆக்கி கொடுத்தா அதுக்கு 400 ரூபாய் என்கிறான். தேவ பிள்ளைகளை, இதுதான் உலகம். தேவச்சரமே, கல்லூப்பை சாப்பிட்டு கொண்டிருந்த கத்துடைய பிள்ளைகள் எல்லாம் நம்மளெல்லாம் கல்லூப்பில் கலவு இருக்குது, மண் இருக்குது, சுத்தமானது, இது ஆரோக்கியமானது, உப்பில் ஐரோன் இருக்கா, உப்பில் கால்சியம் இருக்காலாம் கேட்டுட்டு மீன் இப்போ சொல்கிறா கல்லூப்பையை சாப்பிடுங்கிறா. இதுதான் உலகம். தேவ பிள்ளைங்களை, கல்லூப்பு இப்போ கிலோ 200 ரூபா. இங்கே இல்லை, உப்பு தயாரிக்க வேண்டிய இடமாகி சவுதி அரேபியாவில் ஒரு கிலோ 200 ரூபான்றா. இங்கே இந்து உப்பு 65 ரூபான்றா. சரி, கவனிங்க, அங்கெல்லாம் நான் போகலை. திரும்பி வாருங்கள். தேவனுடைய மனுஷன் தேர்னாக நிறுத்துவதற்கும் எந்த நற்கிரிச்சையை தகுதியுள்ளனாக்குவதற்கும் அவள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமாகும். எதுவாக இருக்கட்டையா, இந்த வசனத்துக்கு மிஞ்சி எதுவும் இல்லையா. இந்த வசனம் பிரயோஜனமான ஆலோசனை எனக்கு தரும். எந்த தீர்வுக்கும் நான் வசனத்தை சார்வேன். எந்த காரியத்திற்கும் நான் வசனத்தை பிடித்துக் கொள்வேன். எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்றாலும் எனக்கு அதுக்கு வசனத்தை உறுதிப்படுத்தி தாரும் என்பேன். எதற்கான வசனம் உறுதிப்படாமல் நான் கால் வைக்க மாட்டேன். நீர் இதை உறுதிப்படுத்தி தாரும். இதை நான் செய்ய வேண்டுமானால் செய்யட்டுமா, இதை நடப்பிக்க வேண்டும் என்றால் நடப்பிக்கட்டுமா, இந்த காரியத்தை நான் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்றால் நிறைவேற்ற எனக்கு இருந்த வசனத்தை உறுதிப்படுத்தும் ஐயா. கர்த்தாவே, உடைய கரங்களின் கிரியை உறுதிப்படுத்தும், என் கரங்களின் கிரியை உறுதிப்படுத்தும் என்று ஆண்டுடைய வாக்குக்கு நேராய் திரும்புகிறவன் நன்மை பெற்றுக்கொள்கிறார். ஏதோ மனதில் யோசனை வருந்ததை செய்துவிட்டு பின்பு தள்ளாடுகிறவரும் அல்லாடி கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளங்கள் இந்த உலகில் இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியில் ask God to make it to confirm by through His word. உபதேசத்துக்கான வார்த்தைகள் இவைகள், உங்கள் ஜீவியத்துக்கான வார்த்தைகள் இவைகள், உங்கள் வாழ்வின் நலனுக்கான வார்த்தைகள், ஏதோ காலப்போக்கில் கடந்து போகும் வார்த்தைகள் அல்ல. அதனால்தான் அவர் சொன்னார். தொடர்ந்து வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 48 அதிகாரம் 18 வாக்கியம். 17 கவனித்தோம். 18 சொல்கிறார், என் ஜனம் என் கற்பனை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் ஆமா, என் கற்பனை நீ கவனித்தாயானால் நலமா இருக்கும். சாட்சி வேதத்தை கவனிங்கள் என்கிறார். கவனியுங்கள் என்கிறார். சுயாதீன பிரமாணமாக பூர்ண பிரமாணத்தை உற்று பாருங்கள் என்கிறார். கவனியுங்கள். நீங்கள் செய்வதற்கு இதுக்கு ஆதாரம் இருக்கா? நீங்கள் செய்வதற்கு இது உத்தரவு சொல்லி இருக்கா பைபிள்? நீங்கள் செய்யும் காரியத்திற்கு இதுக்கு தேவனுடைய பிரியம் இருக்கிறதா? கவனியுங்கள் என்கிறார். பிரயோஜனமானது தான் நான் உங்களுக்கு சொல்வேன். எதையோ செய், பிராணிக்கு மிஞ்சினதை உண்மையில் சுமத்துகிற கர்த்தர் அல்ல நம்முடைய தேவன். ஆதலால் இந்த காலைகளில் நம்புங்கள். என் ஜனம் கற்பனையை கவனித்தால் நலமாயிருக்கும். கற்பனை கவனி என்கிறார். 48:18 அப்படிதான் நீங்கள் படிக்கிறீர்கள். கற்பனை கவனித்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது எப்பொழுது சந்ததி வாசிங்கள் மனநலத்திலேயாகவும் அணுக்களத்தனையாகவும் ஆமா, இட் வில் ஸ்டாண்ட் ஃபார் எவர். கர்த்தருடைய வார்த்தையை கைப்பிடித்து பாரப்பா. சந்ததி நல்லா தான் இருக்கும். நீயும் நன்றாக தான் இருப்பாய், பெருகிதான் இருப்பாய், குறுகி போக மாட்டாய், வாழ்ந்திருப்பாய். உன் பேர் நிலை பெற்றிருக்கும், நிச்சயமாக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாக்கி நம்முடைய ஜீவங்களில் இவைகளை மனதில் ஆழமாய் எழுதி பதித்துக் கொள்வோம் என்கிற இந்த வேதத்தை கைக்கொள்வதனால் என்ன பிரயோஜனம் என்று உலகம் சொல்லட்டும். இல்லையா, இதை கைக்கொள்வதனால் மிகுந்த பிரயோஜனம் உண்டு, இது பலன் உண்டு. அறிவேன், உணர்ந்திருக்கிறேன், புரிந்தவன், தெரிந்தவன், அதனால்தான் இதை இரவு பகலை நான் தியானிக்கிறேன் என்று சொல்லுங்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. ஆத்மா உயிர்ப்பிக்கிற வார்த்தை இது. பேதை ஞானியாக்கும் வார்த்தை தான் நம்ம கையில் இருக்கும் வேதாகமம்.
இதை அநேக முறை உங்களுக்கு சொல்லியிருப்பதனால் இங்கே நான் அதிக நேரம் செலவழிக்க நான் விரும்பவில்லை. யூ ஹவ் நோன் தட். நீங்கள் பிடித்திருக்கும் பொக்கிஷம் யாது என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேதத்தை நேசிக்கிற காரணம் யாது என்பதை உங்களுக்கு தெரியும். தேவ பிள்ளைகளே, வேதத்தை நேசித்தவனுக்கு குறையில்லை. வேதத்தை நேசிக்கிறீர்கள், கர்த்தருடைய வேதத்தை நேசிகளுக்கு குறைவில்லை, இடரல் இல்லை என்றார். இந்த வேதத்தை நேசிகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு. 119 சங்கீதம் 165 இப்படி தான் படிக்கிறீர்கள். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அவளுக்கு என்ன இல்லை என்றால் இடரல் இல்லை. உலகத்துக்கு தெரியல எதில் இடறுகிறோம், எங்கே தடுமாறிவிட்டோம், எங்கே தாண்டி போயிட்டோம், எங்கே வழி மாறிவிட்டோம், எந்த இடத்துல வழியை தவறிவிட்டோம் என்று தெரியாமல் பயணிப்பார்கள். ஆனால் நமக்கு நித்தம் காண்பிக்கும் இந்த பாதை தேவன் நடத்தும் பாதை அல்ல. திரும்பிக்கொள், வேண்டாம் என்று ஒதுங்கிக்கொள், வேண்டாம் என்று விலகிவிடு என்று சொல்வாரானால் ஏற்றி நடப்பிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ ஜனமே, இந்த கால வேளையில் உங்கள் மனதில் நான் எழுத விரும்பும் காரியம் பிரயோஜனமான வேலை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. ஐ எம் த காட் who lead you through. நம்புங்கள், தேவன் உங்களுக்கு நன்மைதான் செய்வார். நல்லதில்லாத நிதி அதுமணிக்க மாட்டார். நல்லது தான் உங்களுக்கு காணுதை செய்வார். அந்த நாளில் ஒருவேளை அது தீமையை தோன்றலாம், ஒருவேளை பயமாக கூட தோன்றியிருக்கலாம், ஒருவேளை அதை எதிர்க்கும் திராணி இருக்கா என்று அஞ்சு கூட இருந்திருக்கலாம். ஆனால் செய்தீர்கள், கஷ்டப்பட்டு எதையோ செய்து முடித்து விட்டீர்கள். பின்புதான் அது பயனாக இருந்தது, பயனாயிற்று. அந்த காலத்தில் நான் போய் அதை கற்றுக்கொண்டதினால், அதை செய்ததினால் எனக்கு இந்த நன்மை பெற்றேன் என்று சொல்லும் வழக்கம் வாழ்க்கையில் உண்டாயிற்று. ஒருவேளை தாவீது கோலியாத்தை எதிர்ப்புக்கு முன்னாக்கே சிங்கத்தை கரடியை எதிர்கொள்ளாமல் இருந்திருப்பானால் அவனும் கூட அவருடைய சகோதரி போல பயந்திருப்பான். சிங்கத்தையே கொன்றுமையா, கரடியே கொன்று போது இந்த கோலியாத் எம்மாத்திரம். அதுதான் தைரியம் அவனுக்கு அளித்தது. அவனுக்கு இந்த அனுமதி கொடுத்தார். சிங்கத்தை வாழ்வில் வரும்பொழுது அவனும் பயந்திருப்பா, என்னாண்டவரை சிங்கத்தை அனுப்பிச்சி விட்டீங்க என்று அவன் ஒரு வேளை ஒரு திகிலோடு பயத்தோடு அதை எதிர்கொண்டு ஜெயித்து விட்டான். முடிந்தது கதை, ஜெயித்துட்டோம் என்பது மாத்திரம். அடுத்த கரடி வந்த போதும் கூட அதையும் ஜெயிக்க வைத்தான். அதுக்கு காரணம் என்னவென்றால், இதிலும் மேலான ஒன்றை எதிர்கொள்ளப் போகிறாய், பழகிக்கொள் என்றார். பழகிக்கொள். போராட்டங்களை, பிரச்சனைகளை, எதிர்ப்புகளை சந்திக்கும் பொழுது இதிலும் ஒரு போராட்டம் இருக்கிறது, அவைகளை சந்திக்க இவனுக்கு இது பலன் தரும். அதனால்தான் சொல்கிறேன், நீ பலன் பெற்றுக்கொள் என்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த கால வேளையில் உங்கள் மனதில் நான் எழுத வாசிக்கிற ஒரு காலம், தேவன் உங்கள் வாழ்வில் வீணானதை அனுமதிப்பதில்லை. இப்படிப்பட்ட போராட்டம் ஏன் இது எனக்கு யாரும் சந்திக்காத அளவில் நான் சந்திக்கிறதா தான் எனக்கு தோணுது. என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் வரணுமாயா என்றெல்லாம் கேட்கும் குடும்பங்களை நான் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறேன். எதுவாக இருக்கட்டும், வீணாய் அனுமதிக்க மாட்டார். நம்புங்கள், உங்களை பயிற்சிக்கும் பள்ளியில் அவர் வைத்திருக்கிறார்னால் உங்களை பயிற்சிக்கும் பாதையில் அவரை விட்டு கொடுங்கள். அந்த பயிற்சி உங்களுக்கு முயற்சி செய்யுமானால் அது உங்கள் ஞானேந்திர இருதயங்களுக்கு பூர்ண வயது உடையவர்களாய் உங்களை மாற்றும். அதுதான் உண்மை. இரண்டாவதாக, தேவ பிள்ளைகளை உங்கள் பிரயோஜனத்துக்காய் செய்யும் கர்த்தர் எதுவாக இருக்கட்டும் உங்கள் பிரயோஜனத்துக்காக தான் தந்தார். அதுதான் பவுல் கொரிந்தியரோடு அவன் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 12 verses 7. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவின் அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனம். அது ஒரு ஆவியானவர் தான். அதை கொண்டு வேற ஒருத்தனும் வேற ஒன்று செய்கிறார், இவனுக்கு வேற ஒன்று செய்கிறார். எல்லா பணம் தான்யா. ஆனால் இந்த பணத்தை கொண்டு ஒவ்வொரு ஒன்று செய்கிறார். சில நல்லது செய்கிறான், சிலது தீமை செய்கிறான். சில அந்த வச்சு பணத்தை விற்று வாழ்வில் முன்னேறுகிறான், சில பணத்தை விற்று வீணாகி போகிறான். பணமே வாழ்க்கை என்று சொல்லி வீணாய் போனவனும் யாரால இருக்கிறான். தேவ பிள்ளைகளை, தேவனுடைய ஆவியானவர் உங்கள் பிரயோஜனத்துக்காக அவருடைய அனுக்கிரகம் செய்திருக்கிறார், அவங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களை நடத்தும் நல்ல ஆவியானவர். ஆவியானவருக்கு நாம் விட்டு கொடுத்த குடும்பங்கள், ஆவியானவர் பொறுப்பை எடுத்திருக்கிறார் என்று நம்புகிற குடும்பங்கள். நான் அநேக சொல்வார்கள்,
ஆவியை பெற்ற சபை இல்லை என்று எல்லாம் கூட முத்திரிக்கிற உலகத்தில் வாழ்ந்து தான் இருக்கிறோம். அல்ல, நமக்குள் இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களோ? நான் ஆர் யூ திங்கிங் இன் யுவர் செல்ஃப்? யாக்கோபு 4:5 பேசி கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகளை இந்த நல்ல காலையில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் நன்மையின் தேவன் உங்களுக்கான பிரயோஜனத்துக்கு நடத்துவார். அவர் கையில் விடுங்கள். அதான் சொன்னார், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக்க. 143 சங்கீதம் 10 வாக்கியத்தில் பக்தன் தாவீது சொல்றார், அவன் நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. Let God, the Spirit will lead me. தேவ பிள்ளைகளை இந்த காலையில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆவின் அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரயோஜனமாக அதை எந்த விதத்தில் பிரயோஜனப்படுத்துகிறோம்? அநேக முறை உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். 1 கிலோ இரும்பு தாதையும் கையில் கொடுத்து வச்சு பழிச்சுக்கினேன். 1 கிலோ இரும்பு தாது தங்கம் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். இப்போதைக்கு இரும்பு வச்சுக்கோங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரும்பை வைத்து வாழ்ந்து கொண்டான். ஒருத்தர் என்ன பண்ணால் அந்த இரும்பை வைத்து கடபாரம் செய்துட்டான். இன்னொருத்தர் என்ன பண்ணான்னா குண்டு ஊசி செய்தான். இது ரெண்டுமே தான் அதே அளவு தான் கொடுக்கப்பட்டது. இரும்பு தாது அதை வைத்து எதை வேணால் செய்யலாம். ஒருவன் என்ன செய்தான் என்றால் கடபாரம் செய்தால் கடபாரம் எவ்வளோ போகும்? இப்போதைக்கு ஒரு 1500 போகுமா எனக்கு தெரில. ஃபோட்டோ வச்சு விலை ஜாஸ்தி தான் சொல்ல, ஒன்றும் தப்பாக என்ன போதில்லை. இன்னும் ஒரு என்ன பண்ண என்றால் குண்டு ஊசி எத்தனை லட்சம் குண்டு ஊசி செய்யலாம் என்றால் செய்திருக்கிறான். ஒரு 100 குண்டு ஊசி டப்பா 25 ரூபான்றானா 50 ரூபான்றா எனக்கு தெரியல. ரொம்ப நாள் ஆகிட்டு அதெல்லாம் நான் வாங்கி. அப்போது எவ்வளோ காசு சம்பாதிக்கலாம் என்று கவனித்து பாருங்கள். அதே தான், பொருள் ஒன்று தான். உங்கள் கையில் இருக்கிற ஆவியின் அனுக்கிரகம் ஒன்று தான். How you are giving him to rule your life. உங்கள் வாழ்வை அவர் கையில் நீங்கள் விட்டு கொடுக்கும் தன்மை கொண்டுதான் அது பயனாகும். அந்த தன்மை நம்முடைய வாழ்வில் வளரட்டும் என்கிற ஆவியானவருக்கு பிரியத்தை புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து நடத்துகிறார் என்பதை நம்பி அவரிடத்தில் உங்களை விட்டுக் கொடுங்கள். அவர் நடத்தட்டும், பொறுப்பு அவரது. இப்பொழுது அவர் தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். தான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். போவேனாகில் சத்தியாவியாக தேற்றவாளன் உங்களிடத்தில் அனுப்பேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். இதுதானே சொல்லிட்டு போனார். யோவான் 16, 12, 13 நான் பேசி கொண்டிருக்கிறேன். பிரயோஜனமானது உங்களுக்கு நான் போகிறது பிரயோஜனப்பா. அவர் என்றென்றைக்கு உங்களோடு இருப்பார், உங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அதற்காக தான் அவர் வருகிறார். அவர்கிட்ட உங்கள் வாழ்க்கை விட்டு கொடுத்து போகிற நீங்களும் அவரை பெற்றுக்கொண்டு நடங்கள் என்றார். அப்படி நடந்ததுனால்தான் அவர்களுக்கு பேர் வந்தது உலகத்தை கலக்கிறவர்கள். படிப்பினால் அல்ல, கையில் வைத்த பணத்தினால் அல்ல, அவ்வளோ செல்வம் வைத்திருக்கிறா என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்ல. ஆண்டோடைய பிள்ளைகளை உலகத்தை கலக்கிறவர்கள் என்று பேர் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவர்களுக்குள் இருந்த ஆவியானவர்களை நடத்தினார். தேவாவியர் சொல்லுகிறார், ஆவியானவரோ எங்களை போக ஒட்டாதிருந்தார்னார். நம்ம படிக்கணும் ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கை 16 நான் பேசி கொண்டிருக்கிறேன். அங்கே ஆசியாவுக்கு போகணும் என்று விரும்பினார்கள். ஆண்டவருடைய ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார்னார். The Spirit not make him to move ahead. Sometimes it will happen in a day-to-day life. நம்முடைய ஜீவிதத்தில் நடக்கும். போகணும்னு ஆசைப்படுறோம், செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அதை செய்வதற்கு எத்தனை முயற்சி எடுத்தாலும் அதுக்கு முன்னே ஒரு தடை வந்து நின்று இது வேண்டாம் என்றது போல நிறுத்துகிற விஷயங்களில் சில காரியங்களை நாம் மேற்கொண்டு ஏதாவது செய்யலான்னு ஆம்பாழ்த்தோம் என்றால் மீன் வம்பை தான் விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் நடைமுறையில் இருக்கிற நிகழ்வாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளாக்கி நாம் நமது ஜீவங்களில் இந்த கால வேளையில் புரிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை நடத்தும் பொழுது அவருக்கு விட்டு கொடுங்கள் என்கிறார். உங்களை நடத்தும்படிக்கு என் ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன் என்று ஆண்டவர் அன்று இஸ்ரவேலோடு சொன்னார். நடத்தினார் ஐயா. அன்று இன்றும் நமக்கு தேவன் வாக்களித்து போன ஆவியானவர் உங்களை பொறுப்படுத்திருக்கிறார். நம்புங்கள், உங்கள் பிரயோஜனத்துக்காக அவர் நடத்துகிறார். இங்கேயே நடத்தின்னு வரணும். இந்த வழியில் எனக்கு எதுக்கு நடத்தணும்? இந்த வழியில் என்னை போய் நடத்தினேன்னா
நான் அநேக முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எனக்கு பைபிள் காலேஜில் எனக்கு நடத்தாத சப்ஜெக்டை நடத்துன்னு சொல்கிறாங்க. அதுபடி ஒரு சப்ஜெக்ட் என் கையில் கொடுக்கலன்னா நானும் ஜபாரிக்கு போக போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சதே நாளை சொல்லிட்டு நானும் காலத்தை ஓட்டிருந்திருப்பேன். அப்போது தான் தெரிஞ்சது, இவ்வளோ ரகசியம் ஆண்டவர் வைத்திருக்கிறாரா. அது தானியேல் போனான், எனக்கு தெரிய ஞானமாக இல்லை, இல்லையா இந்த சொப்பனம் யாது எனக்கு விளக்கம், சொப்பனத்தை சொல்லும், சொப்பனத்தை அதன் அர்த்தத்தையும் சொல்லும் என்று போய் மன்றாடி நிற்கிறார். கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தை காண்பித்தார், விளக்கத்தையும் சொல்லிக் கொடுத்தார். உடனே போய் ராஜா கிட்ட நிற்கிறார். ராஜா, நான் சொல்கிறேன் ஐயா, ஆண்டுடைய பிள்ளைகளை கருக்கலான காரியங்கள் கண்முன்னே வரும்பொழுதுதான் நமக்குள்ளே ரகசியங்களை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த, அவர் கற்றுக் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். அதை நாம் அறிந்து கொள்வோம். ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் ஆல் தோஸ் சிச்சுவேஷன். அப்படிப்பட்ட சூழலுக்குள் என்னை கொண்டு போகவில்லை என்றால் இந்த வேதத்தின் மர்மத்தை நானும் கடித்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள்ளே இராமல் வெறும் ஒரு மேலோட்டமான ஒரு தேவ மனிதனாகவே என் பயணம் போயிருக்கும். ஆனால் தேவன் இடைப்படுகிறவராக இருக்கிறார். நித்தம் இன்றும் வேதத்துக்கு நாம் மாணாக்கள் தான். இன்றும் வேதம் நமக்கு என்னதான் ஆசான் தான். வேதத்துக்கு நாம் ஒரு நாளும் ஆசானாக முடியாது. We cannot be called to be a Bible teacher. We are student for the word of God. தேவ பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம். நல்ல ஆவியானவர் உங்களுக்கு நித்தம் உங்களுக்கு ஆலோசனை தந்து அவர் போதிக்க போதுமானவராக இருக்கிறார். நம்புவமாக்க வேகமாய் கடந்து போக நான் விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளை கவனிப்போம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வாக்கியம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு you have to depart or you have to far away. எதுக்கு? சீர்கேடான பேச்சுகள், கிழவிகள் பேச்சுன்றா என்ன அப்பயே சொல்லியிருக்காங்க. என்ன பேசுவாங்க? என்னமே இருக்காது, டைம் பாட்டுன்னு போயின்னு இருக்கோம், வாட்டுன்னு பேசியிருப்பாங்க. கேள்விகள் பேச்சுண்டா வாசிக்கலாம். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ஏன் முயற்சி பண்ணுனாரா? கீழே வாசிங்கள். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எல்லாவற்றிலும் மிகவும் பிரயோஜனமானது. எது பிரயோஜனமா? தேவ பக்தி. சரீர முயற்சி பிரயோஜனம் கொஞ்ச காலத்துக்கு. ஒரு 60 வயது வாழலான்றவனுக்கு 80 கூட்டி கொடுக்கும். சரீரத்தை எக்ஸசைஸ் செய்திருக்கிறவன், சரீரத்தை உழைப்பு கொடுத்திருக்கிறவன், சரீரத்தை வேலையில் வைத்திருந்தவன் வாழ்வை நீட்டிக்கிறாங்க. காரணம் என்றால் சரீரம் அவங்களை அந்த பயிற்சி அவனுக்கு என்ன செய்கிறது என்றால் அவருடைய வாழ்வின் அவங்களை சீராக்கி செயலாற்றி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கு பயிற்சின்றா, மூச்சுக்கு பயிற்சின்றா, காலுக்கு பயிற்சின்றா, கைக்கு பயிற்சின்றா, இப்படி ஏராளம் ஒவ்வொரு அவயத்துக்கு பயிற்சி என்று சொல்கிற அந்த பயிற்சியை செய்கிற போது நம்முடைய முயற்சி செய்யும் பொழுது அவைகள் நம்முடைய வாழ்வில் என்ன தருது என்றால் அற்ப பிரயோஜனம். நித்தியத்துக்கு முடியாது, வேணால் 80 90 தாண்டலாம், 90 100 தாண்டலாம். இது பிரயோஜனம்தான், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் தேவபக்திக்காக ஏதுவாய் முயற்சி பண்ணினால் தேவபக்தி இந்த ஜீவனுக்கும் பயனாகும், இனி வரும்போகிற ஜீவனுக்கும் பயனாகும். இந்த ஜீவனுக்கு தேவையை சந்தித்து தரும், வரப்போகிற ஜீவனில் மகிழ்ச்சியை வாழ்வதற்கு உபயோகமாகிவிடும். எதுவென்றால் தேவபக்தியை வாழ்தல் மிகுந்த பிரயோஜனம் என்றார். அதுதான் சொல்கிறார். தேவபக்தி எனக்கு பயந்து வேறு என்னத்தை உன்ட்டு கேட்டேனார். எனக்கு பயப்படுறதுல என்ன பிரயோஜனம் சொல்கிறியோ அதுதான் என் வீணாகுன்றார். இஸ்ரவேலர்கள் இந்த வார்த்தை சொன்னார், நீங்கள் பேசின வார்த்தை எனக்கு மிகவும் கடினமாக இருக்குன்னார் ஆண்டவர். நீங்கள் சொல்கிற வார்த்தை ரொம்ப கடினமாக இருக்கு, என்னால் கேட்கவே முடியலன்றார். ரொம்ப கடினமான வார்த்தை, இவ்வளோ கடினமாக நீங்கள் பேசுகிறீங்களேன்றார். என்னையா பேசிட்டோம் நான்? இவங்க என்னத்தை பேசிட்டோம் நாங்கள்? அப்படின்னா உங்களுக்கு விரோதமாக பேசிட்டோம். என்ன பேசினாங்க பாருங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம், மலாக்கி சாப்டர் 3 verses 14. மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். மேலே நீங்கள் எனக்கு விரோதமாக பேசினார்,
பேச்சுகள் கடினமாக இருக்கிறது. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாக இருக்கிறது. வாசிங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். வாசிங்கள். தேவனை சேவிப்பது விருதா. ஆமாம், இப்படிதான் நீங்கள் சொல்கிறீங்க. அவரை சேவிச்சு என்ன என்று சொல்றிய, அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கையா. அப்படி சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணத்தை உனக்குள்ளே விதைக்குவான். அவன் வேலை அதுதான். அதுக்கு நீர் பாய்ச்சறியே, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் என்னங்க தேடி என்னங்க கடைசி போங்க என்று சொல்லாதீர்கள். அவரை தேடுவதனால் பிரயோஜனம் உண்டு. அவரை சேவிப்பதனால் பிரயோஜனம் உண்டு. அவரை ஆராதிப்பதனால் நன்மை உண்டு. அவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு உண்டான நன்மை நான் நிச்சயம் பெறுவேன் என்று சொல்லுங்கள். வாசிப்போம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துப்பித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்ட்டீங்களாப்பா? என்ன பிரயோஜனம்? எவ்வளோ பிரயோஜனம் இருக்கு ஐயா என்று நீங்கள் சொன்னீங்களே, அந்த வார்த்தை தான் என் இருதயத்துக்கு கடினமாக இருக்குங்க. ஜீர்ணிக்க முடியல என்றார். God was so vexed about the word. ஆண்டோடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில் நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். தேவனை சேவிப்பது ஒரு நாளும் விருதாவாகாது. விருதாவா என்னை தேடு என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதில்லை. அவரை தேடுவதற்கு உண்டான நன்மை, அவரை ஆராதிப்பதற்கு உண்டான ஆசீர்வாதம் உண்டு. எங்கள் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் கற்சிலையை நீ நிறுத்தின பொற்சிலையை, நீ நிறுத்தின இந்த சிலையை வணங்குவது இல்லை. இதுதான் உண்மை. எங்கள் ஜீவன் போட்டோம் பரவாயில்ல, காப்பாற்றினா காப்பாற்றுவார், காப்பாற்றினால பரவாயில்ல. We are ready to die. If God wants to deliver us, we can believe. If not so, no problem. யாக்கோபு கொன்றப்பட்டான். பேதுருவை பிடித்து அதனால் சிறையில் வைத்தார். யாக்கோபு கொள்வதற்கு இவ்வளோ ஜனம் பிரியப்பட்டால் பேதுருவை கொண்டா இன்னும் ஜனங்கள்லாம் அதிகமாக எனக்கு சப்போர்ட் ஆகிடுவாங்க என்று சொல்லி பேதுருவை பிடித்து சிறையில் போட்டு விட்டான். நாட்கள் குறித்தாயிற்று. அந்த நாட்கள் அடுத்த நாள் காலையில் அவனுக்கு தூக்கா அல்லது சிறைச்சேதமோ எதுவாக இருக்கட்டும், அது நடக்கப்போகிறது. அந்த விடிய காலையில் தேவன் கிரியை செய்கிறார். பேதுருவோ தூங்கி கொண்டிருக்கிறார். நன்றாய் தூங்கி கொண்டிருக்கிறார். நயந்த நித்திரை தூங்கி கொண்டிருக்கிறான். தேவதூதன் அந்த உட்காவலரில் வந்து அவனை எழுப்பும் முன் வரை அவன் எழுந்திருக்கவே இல்லை. அந்த அறை மிகவும் பிரகாசித்தது என்று வேறு சொல்கிறது. அவ்வளோ நடந்தும் அவனுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தூங்குறான். காரணம் என்ன ஒன்று தான், நாளைக்கு காலையில் மரணங்க. எப்படி தூங்குவான்? எசேக்கியா அழுதான்ல, நாளைக்கு மதிக்க போகிற அவ்வளோதான்ட்டார். நாளைக்கெல்லாம் சொல்ல, இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சிடும் அவன் நினச்சது அவ்வளோதான். நீ மறிக்க போகிறாய், குடும்பத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கெல்லாம் அவன் டைம் எடுக்கலை. அவன் வாழணும் ஐயா, எனக்கு அது உறுதிப்படுத்துவான். நாளைக்கு காலையில் எனக்கு ஃபைல்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட கொடுக்கணும், இந்த ஃபைல்ஸ்லாம் கொடுக்கணும்னு அவன் யோசிக்கல. He is praying, I don't want to die anymore. I want to live in this world என்று அழுகிறான். புறாவை போல கூவுறான், நம்மகிட்ட போல கதறுகிறான், எல்லாவற்றையும் கதறி கொண்டிருக்கிறான். அவனுக்கு திரும்பி ஆர்த்தை இருந்தது நமக்கு தெரியும். அங்கு நான் போகவில்லை. நிற்போம் தேவ பிள்ளைகளை, தேவ பக்தியாய் வாழ்கிற தங்கள் ஜீவனை விட்டு கொடுத்த அவர்களை கர்த்தர் காப்பாற்றினாரையா. கதையல்ல இது. ஏனென்றால் பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கிற நாளாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற சரித்திரம் இது. வேதத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் மாத்திரம் இல்லை. இது ஒரு உலக சாம்ராஜ்யத்தில் முக்கியமான சாம்ராஜ்யம். அவர் நடவடிக்கைகள் எழுதப்படும். அந்த நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்கிற சரித்திரத்தின் உண்மை. இப்படிலாம் இருந்தாங்க, அவங்களை காப்பாற்றினார். அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவன் தைரியமாக இருக்கிறார். அன்று காப்பாற்றினவர் இன்றும் காப்பாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை அவரை ஆராதிப்போம். ஒரு ஆராதனைக்கு இத்தனை உலகம் தடை செய்ய நிறைய நிகழ்வுகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏதோ தமிழ்நாடு தப்பித்து கொண்டு இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். தெரியவில்லை, கர்த்தர் அனுமதித்தால் கேட்பார் இல்லை.
காரணம் நல்லதுக்கு தான் அனுமதிப்பா. காரணம் என்னன்னா, நாம் ஒருமனம் பண்ணணும். இன்னும் நம்ம மேலோட்டமாக தான் நிற்கிறோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் உற்சாகம் ஆர்வம் குறைந்து போய்கிட்டே இருக்கிறது. இன்னும் அவருடைய தேடுதல் சாதாரணமாய் கொண்டு இருக்கிறது. நம்பிக்கை தளர்ந்து போய் நிற்கிறது. இதெல்லாம் உறுதிப்படுத்துறதுக்கு உபத்திரம் ஒன்று தான் வழியாய் இருக்கிறது. எப்பொழுதுமே உபத்திரம் ஒன்று தான் என்னவா இருக்கின்றால் வழியாய் தேவன் வைத்திருக்கிறார். அதனால் உபத்திரங்களை நாம் சந்திக்கும் முன் நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம், தெளிவுபடுத்திக் கொள்வோம். தேவ குடும்பங்களாக நாம் நம்முடைய வாழ்வில் நினைவு வைத்துக் கொள்வோம். தேவ பிள்ளைகளை ஒரு ஆராதிப்பாங்க. தேவ பக்தியை வாழ்வது பிரயோஜனமானது தான். தேவபக்தியாய் வாழ்வது பிரயோஜனமானது தான். ஒவ்வொரு ஆண்டிலும் கிறிஸ்டியன் பேப்பருடைய வாசகர் கருத்தரங்கு நடத்தி கொண்டிருப்போம். அதெல்லாம் இப்போ நடத்துறதெல்லாம் இல்லை. அப்போல்லாம் அது ஒரு பிரம்மாண்டமான கூட்டமாக இல்லைனாலும் கூட்டமாக வைத்திருப்போம். ஒரு பொது கூட்டமாக அது நடக்கும். 1999 நடத்தி கொண்டு தான் இருந்தேன். அதுக்கு பின்பு இப்போ நடத்துகிற மாதிரி அதெல்லாம் இல்லை. அப்போது முதல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பட்டிமன்றத்தை தொடங்கினது என்று நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னால் நடந்திருக்கலாம். ஆனால் சபைக்குள்ளே பட்டிமன்றம்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் அது சபை அல்ல, ஒரு பிரத்யேக கூட்டம் தான். நான் சபை கொடுக்குற கூடாரத்தில் தான் முதல் கூட்டம் நடத்தினேன். அந்த கூட்டத்தில் வந்திருந்தாங்க நிறைய பேர், அதிகமான பேர் வந்திருந்தாங்க. வழக்கமாக சர்ச்சைக்கு இவ்வளோ பேர் வரமாட்டா, இவன் கூட்டினா கூட்டத்துக்கு இவ்வளோ பேர் வராங்கன்னு அந்த ஊழியக்காரர்களுக்கு கோவம் வந்துட்டு, நம்ம சர்ச்சை நடத்துகிறோம், ஆனால் இங்கே யாரும் அவ்வளோ பேர் வரல, இவ்வளோ பேர் ஃபிலிக்ஸ்க்கு இருக்கிறானா என்று அவர் அப்போ தான் பார்க்குறாரு. இவ்வளோ பேர் அத்தனை குடும்பங்கள் வருது, நம்ம கூப்பிட்டா கூட எத்தனை குடும்பம் டைம் இல்லைன்னு சொல்லணும், இத்தனை குடும்பம் வந்திருக்கு என்பது அவருக்கு கோபமாக எனக்கு தெரியாது. அந்த நிகழ்வு நான் போகலை. ஆனால் அது பட்டிமன்றத்தின் முதல் தலைப்பு மாத்திரம் மனதில் ஆழமாக இருக்குது. அது யாதென்றால் ஆத்மாவை காப்பாற்றிக்கொள்ள வேத அறிவு வேண்டுமா, தேவபக்தி வேண்டுமா. ஒரு 3 பேர் இந்த சைடில் பேசினாங்க, ஒரு 3 பேர் இந்த பேசினாங்க. தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஊழியக்காரர் பாதியில் போயிட்டார். தீர்ப்பு நான் தான் இப்போ நடுவனாக உட்கார்ந்தேன். தீர்ப்பு என்ன கொடுத்தாருன்னு அவர் கேட்டாருன்னு நாங்கள், தீர்ப்பு என்னப்பா கொடுத்தாரு, இன்னொன்று தான் தீர்ப்பாளியாக வச்சோம், ஆனால் நீங்கள் செய்யாமல் ஏதோ போயிட்டீங்க, தீர்ப்பு என்ன கொடுத்தாரு, அதே எப்படி ஒரு சைடு தானே கொடுக்கணும், 2 சைடு சேர்த்து கொடுத்தா இந்த மனுஷன். ஆமாய்யா, தீர்ப்பு என்னவென்றால் தேவபக்தியோடு கலந்த தேவ அறிவு, தேவபக்தியோடு கூட கலந்த வேத அறிவு தான் உன் ஆத்மாவை காப்பாற்றும். வெறும் வேத அறிவு உன்னை காப்பாற்றாது, அல்லது வெறும் தேவபக்தி உன்னை காப்பாற்றுறது. ரெண்டும் கலந்து இருக்கணும். அதுதான் இந்த ஆத்மாவை காப்பாற்றும். இதுதான் உண்மை. அதனால தான் சொல்கிறேன், தேவனை அறிந்து நாள் தான் இங்கே வந்திருக்கிறோம். தேவ பக்தியை வாழ்வதனால் நன்மை உண்டு என்பதனால்தான் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் சொன்னார், தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் பினி வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் அதிக பிரயோஜனம் உள்ளது, மிகுந்த பிரயோஜனம் உள்ளது. நம்புவோம், வாசிப்போம். யோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். யோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய தேவ பக்தி உனக்கு என்னவாகட்டும், உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ. ஆமாம், அதுதான். நீ எதுவாக இருக்கட்டும், நண்பர்கள் சொல்கிறாங்க, உம்முடைய பக்தி உம்முடைய உறுதி ஆகட்டும், அவ்வளோதான். எதுவாக இருக்கட்டும், நன்மை தான் செய்தார். இந்த தெளிவாக இருக்கார் யோபு. அவருடைய நண்பர்கள் இதுக்கு பின்பு பேசினவைகள் எல்லாம் அவனை கண்டி கிளறினவைகள். அந்த போது இவனு சொல்கிறாங்க, உங்கள் பக்தி உனக்கு உறுதியாக இருக்கட்டும். என் பக்தி நான் உறுதியாக நில்லுங்கள். நான் எதற்காய் கத்தரை பிடித்தானோ, அவர் என்னை எதற்காய் பிடித்தாரோ அது எனக்கு தெளிவு இருக்குது, அதில் நான் உறுதியாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு பயணியுங்கள். தேவ பிள்ளைகளை எதை நம்புகிறோம், என்னத்தை செய்கிறோம், இதை ஏதோ போகுது என்று சொல்கிற பரிதாபத்தின் பிள்ளைகளாய் நம்மை திருப்ப சத்துரு ஏமாற்றுகிறார். ஒருபோதும் அதில் இரையாகாதீர்கள் என்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள். பாதை புரியவில்லை என்றால் பரமனிடத்தில் கேளுங்கள், புரிய வைக்கும் மட்டில் அவர் பாதத்தில் அமருங்கள், அவர் புரிய வைப்பார். இந்த காரியங்கள் ஏன் எதற்கு என்பதை சொல்லாமல் விட மாட்டார். அவர் சொல்லும் கர்த்தர், பேசும் கர்த்தர் தான். அவங்க நம்முடைய வாழ்வில் ஒன்றியும் அப்பிரோஜனமாய் செய்ய மாட்டார். There will be a reason behind that. தேவ பிள்ளைகளாய் நாம் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் வாசிப்போம். 1 தீமோத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், 1 Timothy chapter 6 verses 11. நீயோ
தேவனுடைய மனுஷனே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியும் நீதியும் தேவபக்தி விசுவாசத்தை அன்பை பொறுமை சாந்தம் அடையும்படி நாடு. நீயோ தேவனுடைய மனுஷனே, நீதி தேவபக்தி அடையும்படி நாடு. எதை தான் நாம் படிச்சுங்கிறப்போ மீதி விஷயத்தை நாம் போகலாங்க. 6-7 காரியம் அவர் சொல்கிறார். நீயோ தேவன் மனுஷனே, யூ ஆர் த மேன் ஆஃப் காட். யூ நீட் த காட்லினஸ் இன் யுவர் லைஃப். இந்த வாழ்வில் தேவபக்தி அவசியம் ஐயா. தேவ பக்தி ரொம்ப முக்கியம். தேவபக்தி நமக்கு தேவை. தேவபக்தி உள்ள ஸ்தேவான், தேவபக்தி உள்ள நான் அனனியா, இப்படியெல்லாம் படிக்கிறோம். தேவபக்தி உள்ளவர்கள் அவனை அடக்கம் பண்ணி எப்படி தான் பயந்து படிக்கிறோம். தேவனுக்கு பயந்தவர்களாக நாம் வாழ்வதனால் நன்மை உண்டு. அன்றைய பிள்ளைகளை உலகத்துக்கு பயப்படுற பயம் கண்ணி தான் வருவிக்கும். தேவனுக்கு பயப்படுற பயம் வாழ்வை செழிக்க செய்யும். நம்புவோம், செயலாற்றுவோம். அதனால தான் சொன்னார், போதும் என்ற மனதோடு கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:8 அவர் தான் சொல்கிறார். போதும் என்ற மனது ஓடக்கூடிய தேவபக்தி. எல்லாருக்கும் தேவபக்தி இருக்குது, ஆனால் என்ன மனதில் போதும் என்ற மனதோடு இல்லை. தேவபக்தி இருக்குது, எப்படி முதல் போதும்? அது எப்படி பத்தோம்? 200 பேருக்கு நீங்கள் 200 காசு கொடுத்தாலும் இவளுக்கு இவ்வளோ பேருக்கு என்ன பண்ணாது? திருப்தி ஆகாதே, போதாதே. 200 பண்ணணும்னா நீங்கள் நினைக்கிறீங்க சிம்பிள் 200லாம். அன்றைக்கி 200ங்க அது. அன்று 200 வந்து 2 லட்சம் 3 லட்சமோ எத்தனை லட்சமோ அன்றைக்கு 200 ரூபா அன்றா. அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி வந்தாலும் பத்தாது யாருன்றா. அப்பொழுது சொல்கிறோம், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, போதும் என்ற மனதோடு கூடிய தேவபக்தி வைங்கள். எதுவாக இருக்கட்டும், கர்த்தர் இதை வைத்து செய்வார். இதுதான் இருக்கு, இதை வைத்து மாற்றுவார், போதுமாக்குவார், செய்து முடிப்பார் என்று சொல்லும் அந்த மனது உங்களில் கொண்டு வந்துடுங்கள். அதுதான் உங்கள் வாழ்வுக்கு நலமாகும். தேவபக்தி உடையவர்களாய் வாழ்வோம். தேவபக்தி உள்ளவர்களை கர்த்தர் சோதனின்று ரட்சிக்க அறிந்திருக்கிறார். அதனால் கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடித்து விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளை, ஒன்று என்னவென்றால் வசனம் உங்கள் வாழ்வுக்கு பிரயோஜனம். வசனத்துக்கு வாழ்க்கை விட்டு கொடுங்கள். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களுடைய பிரயோஜனத்துக்காக அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விடாதீர்கள். 3, தேவபக்தி உங்கள் வாழ்வுக்கு பிரயோஜனமானது. அதை ஒரு நாளும் குறைவாய் மதித்து விடாதீர்கள். தேவபக்தியாய் வாழ்வதில் உங்கள் கவனம் என்றும் இருக்கட்டும். 4வது கடைசியாய் தேவ பிள்ளைகளை, தீத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். டைட்டஸ் சாப்டர் 3:8. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. ரைட். தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி. தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் நற்கிரியை செய்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்கும்படிக்கு இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்கணும் என்றார். இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமானவைகள். ஆமா, திட்டமா போதின்றார். strictly command them to the church. Let them do good works. தீத்திடத்தில் கிரேத்தா தீவார்கிட்ட ஊழியத்தை கொடுத்துட்டு பவுல் இதை சொல்கிறார். இந்த கிரேத்தா தீவில் தான் அவனுடைய ஊழியம். அந்த ஊழியத்தில் தீர்த்து செய்ய வேண்டிய பொறுப்பு அது. திட்டமாக அவளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. என்ன செய்யணும்? நற்கிரியை செய்ய. அதுதான் பிரயோஜனம். எவ்வளோ உழைத்தோம் என்பதல்ல, எவ்வளோ நற்கிரியை செய்தோம் என்பதுதான். தொற்கால் நற்கிரியினால் அந்த பிராந்தியத்தில் பெயர் பெற்றவளாக நின்றாள். அதனால்தான் பேதுரு அழைக்கப்பட்டான். அடக்கம் பண்ணுவதற்கு அல்ல, அவளை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்ற சபைக்கு ஆசை இருந்தது. இல்லைன்னா அடக்கம் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய பாஸ்டர் பக்கத்தில் இருக்கிறாங்க. பேதுருவை யோப்பப்பட்டில் இருக்கிற பேதுருவை அழைக்கிறார்கள் என்றால் காரணம் ஒன்றுதான். நற்கிரியை செய்கிற அந்த பெண்மணியின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். நற்கிரியை உங்களை சாகடிக்காது, நித்தியத்திலும் வாழ வைக்கும். தெய்வ பிள்ளைகளை, இந்த கால வேளையில் நம்புங்கள். நீங்கள் செய்ய வேண்டும் என்று தெய்வம் விரும்புகிற காரியம் உங்கள் நற்கிரியை உலகத்துக்கு என்னவா இருக்கட்டும், வெளிச்சமாக இருக்கட்டும். மத்திய 5:16 சொன்னார்ல, உங்கள் நற்கிரியை உலகத்துக்கு என்னவா இருக்கட்டும், வெளிச்சமாக இருக்கட்டும் என்றார். உங்கள் நற்கிரியை உங்களை வாழ்வில், உங்களை ஜீவியத்தில், தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் அது உங்களை வாழ்வுக்கானது.
வாசிப்போம். பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியன் சாப்டர் 1 verses 5. பிலிப்பியர் 1:5 சிஸ்டர். உங்களில் நற்கிரியை கொடுக்கிறவர், உங்களில் நற்கிரியை துவங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் முறியந்தம் நடத்துவார் என்று நம்பியிருக்கிறேன். ஐ பிலீவ் இன் தட். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. 3:8. பிலிப்பியர் 1:5 வாசிங்கள். வாசித்தோம். உங்களின் நற்கிரியை துவங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நான் நம்பியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் முடியாது. அப்போது செய்தோம், அப்போ இருந்துச்சு, இப்போல்லாம் இந்த அளவுகளில் பணம் வரல, அப்படியெல்லாம் யாரும் கூட நிற்கலை, அதனால தான் நாங்கள் விட்டுட்டோம். ஏன்ப்பா விட்ட? இதான் இப்படி சொல்கிறான். பிலிக்ஸு சேர்த்து சொல்லுவான். ஏன்னா விட்டேன், அப்படி தாங்க, அவங்கெல்லாம் இப்போ வரதில்லைங்க, அதனால நாங்கள் வானான்னு சொல்லி விட்டோங்க. தேவ பிள்ளைகளே, இல்லை, துவங்கினவர் இது செய்து நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். செய்ய வைக்கிறவர் தேவராக இருக்கிறார். செய்து முடிக்க தான் உங்களை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் நாள் பரிந்து அதை முடிய நடத்த அவர் விரும்பியிருக்கிறார். Until his days come, we just want to do what the God has ordained to do that. தேவ பிள்ளைகளை, இந்த கால வேளையில் உங்களின் நற்கிரியை துவங்கினவர் அவர் தான். நான் அநேக முறை சொல்லியிருக்கேன், நம்முடைய சபைகளில் எத்தனையோ கிரியை முடித்து யாரை கட்டி முடிச்சிட்டோம். அதில் ஒன்று நைட் ப்ரேயர். நிறைய சொல்லலாம் பாயிண்ட்டு, நமக்கு இங்கே நேரம் என்கிட்ட இல்லை. நான் நேரம் பார்க்குறேன், செய்தியை பார்க்குறேன், 41 நிமிஷம் ஆகிட்டு. ஃபிலிக்ஸு எங்கே 4வது பாயிண்ட்டுன்ற. தேவ பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம். நம்ம நற்கிரியை துவங்கினவர். Why we not able to prolong, or we doesn't want to have such an encourage to do that. Something will hinder us. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடை வரும்போது அதுக்கு மறு வழி சூழ்ச்சி என்ன என்பதை பார்க்காமல், அவ்வளோதான், வேறு வழி இல்லை, அவருக்கு தெரியாதா என்று சிம்பிளி வில் க்ளோஸ் த ஃபயர். அதுக்கு அடுத்த நான் இதை எப்படியாவது செய்யணும், அது செய்து தான் ஆகணும், அதுக்கான வழிமுறை வாழ்வு முறை எங்களுக்கு காண்பியும். we want to do that. அதனால் இந்த நைட் ப்ரேயர் போது என்னை ஆண்டவர் சில நாட்களில் தூங்க விடாமல் ஜோபம் பண்ணுற மாதிரி பாட்டு பாடி ஜோபம் பண்ணுற ஸ்விகரில் நிறுத்திடுவார். ஏன்னா நீ தான், வேறு வழி இல்லையா, நீ தான் சபையோடு செய்யலை, அப்போ நீ தானே செய்யணும். மாதத்தில் ஒரு முறை தானே செய்யணும், அதை கூட மறந்துட்டேன்னா மறக்க வைக்கக்கூடாது என்பதுக்காக நினைப்பூட்டு நிகழ்வுகள் சில வேலை வரும். எல்லோரும் யோசிப்பேன், எஸ் இட்ஸ் ஹேப்பன். நற்கிரியை துவங்கினவர் அதை முடிவு வரைந்து நடத்துவார். அவர் நடத்த விரும்புகிறார். நாம் வேணால் முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். திடீர்னு அமைத்தான் தேவ பிள்ளைகளை, சத்துடைய வேலை என்னவென்றால் நிறுத்து. அதுதான் என்ன அநேக முறை சொல்லியிருக்கிறேன். நிறுத்து என்பது தான் நம்முடைய தொடர்ச்சியான வார்த்தை. அதுக்கு நாம் இரையாகாதீர்கள் என்பது தான் நம்முடைய பாதை. தொடருவோம், அவருக்கை ஓடுவோம், அவருக்கை செயலாற்றுவோம், திறந்து கவனிப்போம். 2 வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். அநேக காரியங்களை சொல்ல நான் விரும்பினாலும் என் நேரம் என் கையில் அனுமதிக்கப்படவில்லை. தீத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். மேலோட்டமாக அல்ல. எப்படி இருக்கணுமா? நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியமாக இருக்கணுமா? அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்யலாம், நான் பார்க்கல, நான் செய்வோம், அவ்வளோதான். I have to do. I don't want to do. If they do, அவங்க செய்யலாயா? இல்லை, எனக்கு இருக்கு, இது செய்யணும் என்று தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அதை செயலாற்றுவேன், செய்து கொண்டிருப்பேன். நற்கிரியை செய்ய நான் எப்படி இருக்கணுமா? பக்தி வைராக்கியம் உள்ளவளாக இருக்கணுன்றார். அவன் செய்ததுக்கு பதிலுக்கு எப்படியா நன்மை செய்ய முடியும்? இல்லை, அதை தான் செய்யணுன்ற ஆண்டவர். அப்படி பேசுகிறவனுக்கு போய் நான் எப்படி திரும்பி அவனுக்கிட்ட போய் காரியம் செய்யணும்? அவனுக்கு தான் செய்யணுன்றார் ஆண்டவர். உன் நன்மையை மறுதளித்தவர், நன்மைக்கு நன்றி இல்லாதவர்கள், அவர்களுக்கே தொடர்ந்து செய்யணும்னா எப்படி முடியும் ஐயா? அதை தான் நீ செய்யணும், அதுதான் உன்னுடைய வேலை என்றார். என்றால் நான் செய்தாக வேண்டியவர்களாக தான் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, நற்கிரியை செய்வதில் நாம் இப்படி இருக்க வேண்டுமென்றால்
பக்தி வைராக்கியம். நற்கிரியை செய்வே நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அதில் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாகவே நமக்கு ஆயத்த பண்ணினார். எபேசியர் 2:10 இப்படி சொல்கிறது. அதில் அன்புக்குரியவர்களே, சொல்லிக்கொண்டு போக என் கையில் நேரமில்லை என்கிறேன். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து நம் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவதற்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ரோமர் 2:7 இப்படி தான் சொல்கிறார். சோர்ந்து போகாமல், அதனால் பக்தி வைராக்கியமாக இருங்கள். கடைசியை வாசித்து முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:18 தேவ பிள்ளைகளை இந்த நல்ல காலைகளில் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் எப்படி இருக்கணுமா, ஐஸ்வர்யவான்களாக இருக்கவும், பொக்கிஷமாய் அவளுக்கு கட்டளைன்றா. இது ரொம்ப கட்டளையாக சொல்லணும், மேலோட்டமாக பாலிஷாக பேசக்கூடாது. இதெல்லாம் கட்டளைனா யூ ஹேவ் டு கமாண்ட் தம், செய்யுங்க என்று கட்டளையிடணும். இல்லையா என்னதான் இருக்குது எங்களுக்கு? கைப்பிடி மாவு, கலசத்தில் எண்ணெய் தான் இருக்குது. இவன் கட்டளையிடுறான், கொஞ்சம் முதல்ல எடுத்துமா, கொஞ்சம் அவ்வளோதான். நான் சொல்கிறேன், பஞ்ச காலம் மட்டும் எண்ணெய் குறையாது, மாவும் குறையாதுண்ணா. கமாண்டு தான், கட்டளையிடு, நற்கிரியை செய்ய கட்டளையிடு. They will flourish. They will flourish. தேவ பிள்ளைகளை நிச்சயம் அதுதான். இதுக்கு சில வேலை பயப்படும் பிலிக்ஸ். என்ன இப்போ இப்படி சொன்னால் ஏதோ பிலிக்ஸுக்கு தேவைப்படுது, அதனால இப்படி சொல்கிறான் என்று சொல்லுவாங்கன்னு எனக்கு ஐயா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் இதை சொன்னால் இப்படி நினைக்குவாங்க, இதெல்லாம் மனதில் சத்துரு எழுப்புதல் உண்டு. ஆனால் சபைக்கு தீமோத்தேயு சொல்கிறார், தீர்த்துக்கிட்டா தான் சொன்னால் தீமோத்தேயுக்கிட்ட தான் சொல்கிறார், கட்டளையிடு, தினசி நற்கிரியை செய்யும் சபை. நம்முடைய சபை தேவ பிள்ளைகளாகி நாம் நற்கிரியைக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறார். நற்கிரியில் நாம் முன்னோடிகளாக நிற்க நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். லெட் வி புட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் த காங்கிரிகேஷன் ரைட் டவுன் இன் சென்னை. என்னங்க செய்கிறாங்க? ஆமாம், அதெல்லாம் செய்கிறாங்க, என்னெல்லாம் செய்கிறாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க, என்னெல்லாம் செய்கிறாங்க, என்னெல்லாம் செய்கிறாங்க என்று நம்மை பற்றி தேவன் மகிமைப்படும் அளவில் நாம் செயலாற்றுவோம். மக்கள் புகழ வேண்டும் என்பதற்கல்ல, மக்கள் நம்மை பெருசாக பேச வேண்டும் என்பதற்கல்ல, மக்கள் நம்மை பற்றி என்ன வாழ்த்தி சொல்லணும் என்பதற்கல்ல, என் தேவ கட்டளை அது என்று நான் உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி செயலாற்றுவோம். நற்கிரியை செய்வதில் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். அது நம்மளுக்கு பிரயோஜனம், நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நன்மை செய்கிறாகவே சுற்றித் திரிந்தவரை தான் நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். நம் பட்சம் நன்மை தான் இருக்கும், எல்லாமல் ஒரு நாளும் ஒருபோதும் என் நாள் தான் இந்த தீமை வந்தது என்று சொல்லும் நிகழ்வு என் வாழ்வில் இருக்கக்கூடாது ஐயா. எதுவாக இருக்கட்டும், என் கிரியை நற்கிரியை ஆகட்டும், என் கிரியை உம்முடைய நாமும் மகிமைக்கு நேராக தான் இருக்கட்டும், என் கிரியை என் செயல் உமக்கு பிரஸ்தாபத்தை கொண்டு வரட்டும். இந்த கால வேளையில் பிரயோஜனமானவில்லை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. என் கற்பனை கவனித்தாயனால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலை போலவும் தொடர்ந்திருக்கும். அப்பொழுது உன் ஜனம், உன் யவன ஜனம் நிலைத்திருக்கும், அவர்கள் என்றும் நிலைப்பார்கள் என்று சொன்ன கர்த்தர் என்றும் நல்லவராயிருக்கிறார். செய்தார், செய்வார், இனியும் செய்வார். நம்புவோம். அதனால் அவர் கற்பனை எனக்கு பிரயோஜனம் என்று சொல்லுங்கள், அவர் எனக்கு கொடுத்த ஆவியானவருடைய பிரயோஜனத்துக்கு என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். 3, என் வாழ்வில் பக்தி எனக்கு மிகவும் பிரயோஜனமானது. அது நான் மாத்திரமல்ல, என் வாழ்வின் கிரியை நற்கிரியையாக இருக்கட்டும். அது எனக்கும் பிரயோஜனம், மக்களுக்கும் பிரயோஜனமாகும். என் கிரியை மக்களுக்கு மாத்திரம், அவனவன் சுய பிரயோஜனத்தை அல்ல, மற்றவருடைய பிரயோஜனத்தையே தேடக்கடவன் என்பதுதான் கிறிஸ்துவ ஜீவியத்தின் ஆதாரம். இது அறிந்தவனாய் செயலாற்றி கொண்டிருப்பேன். நற்கிரியை செய்கிற சபைதான் நாங்கள். நற்கிரியை செய்வோம், அது எங்களுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கிறது என்று சொல்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.